ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பேசிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்வைவல், கிராஃப்டிங், பில்டிங்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க மைன்கிராஃப்ட் ஜேர்னிக்குள்ளே போய்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மைன்கிராஃப்ட் விளையாட ஆசைப்படுவாங்க. ஆனால் எப்படி விளையாடணும்னு சில பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி விளையாட போகிறோம்னு கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் என்னென்னு பார்ப்போம். மைன்கிராஃப்டாக என்னென்னா ஒரு சூப்பர் பாப்புலர் சாண்ட்பாக்ஸ் கேம் தான். இதில் நீங்கள் உங்கள் இமேஜினேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங், கேஸ்டிங் ஃபுல்லாக எதை வேணாலும் பில்ட் பண்ணலாம். கேமில் டோட்டலாக 2 மாட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சர்வைவல் மாட், செகண்ட் வந்து க்ரியேட்டிவ் மாட். இப்போ சர்வைவல் மாடு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சர்வை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட்லாம் கலெக்ட் பண்ணணும், மாப்ஸோட சண்டை போடணும், அப்புறம் ஃபுட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஹெல்த் குறையாமல் இருக்கும். பட் கிரியேட்டிவில் அப்படி கிடையாது. கிரியேட்டிவில் எல்லாமே அன்லிமிட்டட். நீங்கள் எதை எடுத்தாலும் அன்லிமிட்டட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த கிரியேட்டிவில் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம், பிளாக் அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம், டூல்ஸ் அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். அதுமாதிரி என்ன வேணாலும் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே அன்லிமிட்டட். ஸோ அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பில்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மைன்கிராஃப்டில் நீங்கள் சோலோவாகவும் ப்ளே பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஆன்லைன் கூட ஜாயின் பண்ணி கேம் விளாடலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஃபன் மற்றும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா உட்டெலாம் கட் பண்ண போகிறோம். இங்கே இருக்க ட்ரீஸ் மாதிரி இதுலேருந்து நம்ம உட்டை கட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் சென்டர்லேயோ அது எதுலையாரோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாலே நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் பிரேக் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பிரேக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ உட்டை தான் நம்ம முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கப்படுது. ஏன்னா நீங்கள் அதை வச்சு தான் மேக்ஸிமம் எல்லா ஒரு பேசிக்கான டூல்ஸ்லாம் நீங்கள் செய்ய முடியும். டூல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் இது மூலியமாக தான் செய்ய முடியும். ஸோ நீங்கள் ஒரு கொஞ்சமாக அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 or 10 வரைக்கும் டெம்ப்ரவரியாக பிரேக் பண்ணிங்க. அதை பிரேக் பண்ணக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள், அதாவது இப்போ கிளிக் பண்ணுறாங்க கிராஃப்டிங் டேபிள்னு இது மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணணும். உங்கள் கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குதுன்னு பார்க்க தெரியலன்னா இந்த மேலே இருக்குங்க சர்ச் பார் மாதிரி அதில் கிளிக் பண்ணிட்டு கிராஃப்டிங் டேபிள்னு டைப் பண்ணாலும் ஓகே தான், உங்களுக்கு கிராஃப்டிங் டேபிள் வரும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் பேர் காட்டும் கிராஃப்டிங் டேபிள்னு இதான்னு. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கிராஃப்டிங் டேபிள் உருவாக்கிங்க. கிராஃப்டிங் டேபிள் உருவாக்கினோடனே அதை கீழே வைங்க. கீழே ப்ளேஸ் பண்ணிட்டு அதை திரும்பி டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இப்போ நம்ம பேசிக்கான டூல்ஸ் நம்ம செய்ய போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான டூல்ஸ். நீங்கள் டூல்ஸை எங்கெங்கே உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்டு காலம், அதாவது தேர்டாக பாருங்கள், ஒரு மாதிரி ஹெல்மெட் மாதிரியும் ஒரு ஸ்வாட் மாதிரியும் இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் டூல் செய்ய போகிறீங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு உடன் டூல் செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களால் அயன்லாம் கலெக்ட் பண்ண முடியாது. உட்டால் தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியும். உட்டை வச்சு மட்டும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பண்ண போகிறீங்க. இந்த அடுக்குவாங்க அதுதான் ஸ்டோன்ஸ். நீங்கள் அடுத்ததாக 2வது நீங்கள் அப்டேட் ஆக போகிறது ஸ்டோனில் தான். நீங்கள் ஸ்டோனில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரவுண்டு கீழே நோண்டிட்டு போனாலே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஸ்டோன்ஸ் அப்படியே நோண்டிட்டு நீங்கள் அப்டேட் ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உட்டன் ஸ்வாடால் இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டோனில் நீங்கள் அப்டேட் ஆகிக்கலாம். ஸ்டோனை வந்து நீங்கள் அப்படியே கீழே நோண்டிட்டு வைக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 4 பிளாக் கீழே நோண்டிட்டு போனாங்களே உங்களுக்கு ஸ்டோன் கிடச்சிரும். நீங்கள் அப்படியே ஸ்டோனை பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்ங்கிறது ஒரு ஓப்பன் வேர்ல்டு. அதாவது நீங்கள் எங்கே வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். இது ஒன்று இன்ஃபினிட்டி வேர்ல்டு. அதாவது நீங்கள் எங்கே வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம், எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம், எங்கே வேணாலும் சர்வை பண்ணலாம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ரிசோர்ஸ்னு எல்லாமே இருக்கும். அதாவது ட்ரீஸ், ஃபுட்ஸ், அதாவது பேசிக் எல்லாமே உங்களுக்கு அங்கே எல்லா இடத்துலையும் அவைலபிள் ஆகும். ஸோ இதில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் பயம்லாம் இருக்கும். நான் அப்கமிங்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸ் மைட் பண்ணுறோம். இப்போ நான் எப்படி உட்க்கு சொன்னேன், ஒரு பேசிக்காக இப்போ டெம்பரவரியாக ஒரு 5 to 10 உட்டை கலெக்ட் பண்ண சொன்னேன்னே, அதே மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 பிளாக்ஸை கலெக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டூல்ஸ், வெப்பன்ஸ் உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டில் காட்டுறேன்னா எப்படி உட்டன் பிக்காக செய்யணும்னு அதே ப்ராசஸ் தான் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்டிங் டேபிள் உங்கள்கிட்ட இருக்கும் ஒன்று செஞ்சுருக்கீங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். அந்த செய்யலைன்னா திருப்பி மறுபடியும் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் திருப்பி செஞ்சுக்கிறேன். இப்போ செஞ்சக்கப்புறம் நான் திருப்பி கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணக்கப்புறம் நான் தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அங்கே போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு உடனில் கட்டினேன். இப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே ஸ்டோனில் அப்கிரேட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ எல்லாம் நம்ம ஸ்டோன் இருக்கிறனால நம்ம ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஸ்டோன் அப்கிரேட் ஆக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டூல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி அதை டச் பண்ணாலே உங்களுக்கு அந்த டூல்ஸ் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறப்பாங்க ஸ்டோன் ஸ்வாடு, ஸ்டோன் ஆக்ஸு, ஸ்டோன் பிக்காக்ஸ்னு எல்லாமே கைக்கு வந்துருச்சு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த வெப்பன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வாட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் வந்து எல்லா இதுவும் அட்டாக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து நமக்கு எனிமியோ இல்லை நம்ம ஹண்ட் பண்ண போகிறோமோ அப்போ நம்ம வந்து நம்ம ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து ஆக்ஸ் வந்து நம்ம வுட் பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து நம்ம பிக்காக்ஸ் போவோம். பிக்காக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டை மைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி ஸ்டோனை மைண்ட் பண்ணோம் அந்த மாதிரி நிறையா ஆப்ஜெக்ட்லாம் மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அயன்ஸ், கோல், டைமண்டு நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம் எல்லாம் என்னென்னு. ஸோ அதெல்லாம் நம்ம பிக்காக்ஸில் மட்டும்தான் நோண்ட முடியும். இப்போ சில ஆப்ஜெக்ட்லாம் நம்ம கையால் நோண்ட முடியாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வுட்டெலாம் நம்ம பேசிக்காக கையால் நோண்டிக்கலாம். அதுமாதிரி டர்ட்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் நம்ம கையால் நோண்டிக்கலாம். பட் சில ஆப்ஜெக்ட்லாம் நம்ம கையால் நோண்ட முடியாது. அப்படி நோண்ட முடிஞ்சாலும் அது உங்கள் கைக்கு வந்து ஸ்டோர் ஆகாது. ஏன்னா நம்ம அந்தந்த வெப்பன்ஸ் மூலியமாக அந்தந்த பொருள் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் இன்வென்ட்ரிக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃபர்னஸ் செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்னஸ்னால் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டை வந்து அதில் தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ரா மீட்டை சாப்பிட்டிங்கன்னா ஒரு பாராக தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா 4 பார் 3 பார் கிட்டே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் எந்த ஒரு அனிமலை ஹண்ட் பண்ணி அந்த மீட்டை எடுத்தாலோ நீங்கள் ராவாக சாப்பிட்றத விட குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பெட்டர். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் உங்கள் ஸ்க்ரீனில். இப்போ ஹார்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டா தான் நம்ம ஹார்ட் பார் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஹார்ட்னால் என்ன, ஃபுட்டு ஹெல்த் பார்னால் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லெஃப்ட் சைட் கார்னரில் ரெட் கலரில் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஹார்ட் பார். நான் அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் நம்ம ஹார்ட் எவ்வளோ இருக்குது, ஒரு இடத்துல செத்துருவோமான்னு பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபுட் பார். அங்கே தான் நீங்கள் ஃபுட்டோட ஹெல்த், அங்கே ஃபுட் பார் நீங்கள் செக் பண்ணிக்கணும் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். இப்போ சாப்பிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள், கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க ஹார்ட்டு. நீங்கள் பார்த்தாலும் தெரியும், ஆஃப் ஹார்ட்டாக கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் ஹார்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சாப்பிட்லேன்னா நீங்கள் உங்கள் ஹார்ட் ரெடியூஸ் ஆக நீங்கள் டில் அண்ட் ஃபுல் பாயிண்ட்டு ரெடியூஸ் ஆக அது டவுன் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி நீங்கள் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹை ஆயிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் உங்களுக்கு நீங்கள் உயிரோட இருக்க முடியும். சாப்பிட்லன்னா மேக்ஸிமம் செத்துருவீங்க. நீங்கள் அதுக்குன்னு சாப்பிடாம செத்துருவீங்கன்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் சாப்பிடாமலாம் சாக மாட்டீங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஓடி போயிருங்க, பொத்துன்னு ஏதாவது ஒரு கேவில் ஊண்டிங்க வச்சிங்களேன், ஹார்ட் இருந்தால் கூட சர்வே பண்ண முடியும் கொஞ்சமாவது. இப்போ ஹார்ட்டே பாதி தான் இருக்குது, நான் சாப்பிடவும் இல்லை, இப்போ நான் பொத்துன்னு விழுந்தேன்னா இருக்கிற ஆட்டும் காலியாகி நீங்கள் செத்துடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் இப்போ பார்த்தா சாப்பாடு இன்க்ரீஸ் ஆனாலே நீங்கள் சக்கரை சாப்பிட்ருங்க, அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ நான் உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, பெட்டு செய்ய போகிறீங்க. இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், ஏன்னா இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் நாள்லே நீங்கள் பெட்டை செய்யலைன்னா நீங்கள் மறுகையா. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்டிங்காக விளையாட போகிறீங்க, உங்களுக்கு எப்படி சண்டை போடணுன்னா தெரியாது. ஏன்னா நைட் ஆனால் அவ்வளோ மாப்ஸ் வரும். அதாவது மாப்ஸ் தான் நம்மளோட எனிமீஸ், அவங்க தான் மாப்ஸ் சொல்கிறேன். இப்போ மாப்ஸ்னால் பேசிக்காக எல்லா அனிமல்ஸு எல்லா கிரியேச்சர்ஸ் சொல்கிறது தான் மாப்ஸ். இப்போ நான் சொல்கிறது எனிமி மாப்ஸ், அதாவது நம்மளுக்கு எனிமியாக இருக்கிற மாப்ஸ் தான் வருவாங்க. அவங்கள எப்படி கொல்லலாம் முடியாது நம்மளால் ஃபஸ்ட் டேலாம். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டேலே ஒரு பெட்டு செய்ய பாருங்க. பெட்டு செய்யறதுக்கிட்ட இந்த மாதிரி ஒயிட் கலர் ஷீப்ஸ் எல்லாம் கொன்று அது உள் கொடுக்கும். ஒயிட் கலரில் அதை கொடுப்பாங்க 3 உல்ஸு. அந்த உல்ஸை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் உங்கள்கிட்ட வுட் பிளாங்க் இருக்கும், அதை வச்சு நீங்கள் கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு நீங்கள் பெட்டுன்னு போட்டாலே போதும். இல்லை அங்கே 4 ஆப்ஷனாக பெட்டு மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கூட நான் காட்டுறப்பாங்க. அந்த மாதிரி கூட பெட்டை செஞ்சு கீழே வச்சுட்டு அதை டச் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து நைட் ஆனாலே நீங்கள் ஸ்லீப் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் பெட்டுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீஸ்பான்ஸ் செட் ஆகும். இப்போ நீங்கள் எங்கே பெட்டை வச்சு ரீஸ்பான்ஸ் செட் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஒரு வேளை இறந்தால் கூட நீங்கள் பெட்டு வழி மூலியமாக தான் நீங்கள் வெளில வருவீங்க. ஒரு வேளை நீங்கள் ரீஸ்பான் வைக்காமல் சேர்த்துட்டிங்க வச்சிங்களேன், ஸ்டார்டிங்கில் எங்கே ஸ்பான் ஆனீங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துல நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வருவீங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ரீஸ்பான் வைக்க ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நாளே மறுகையாக பண்ணி விட்ருவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ. இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மைன்கிராஃப்ட் விளையாட தேவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து வீடியோ பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.